மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாம்கள் எல்லா இடத்துலயும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். 7 தலைமுறைகள் என்பது பார்த்தீங்கன்னாக்க எனது முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்கள் முதல் இந்த தொழில் ஆரம்பித்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. முத்துலிங்கசாமி அவர்கள் அவருடைய ஒரே மகனான சுப்பிரமணிய வைத்தியர் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்களை அவமே கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சுப்பிரமணிய வைத்தியர் அவர்கள் அவருடைய ஒரே மகனான ரத்தவேல் வைத்தியருக்கு இந்த தொழில் ரகசியங்களாகவே அவர் கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். ரத்தவேல் வைத்தியர் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்கள் யாவுமே கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சிவராஜ் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் சிவகுமார் ஆகிய எனக்கு முப்பாட்டனார், பாட்டனார், தகப்பனார் இவங்கிட்ட கற்று வந்த விஷயங்கள், மூலிகை ரகசியங்கள், மருந்து தயாரிக்கும் முறைகள், காஞ்ச மூலிகைக்கு என்ன பவர், பச்சை மூலிகைக்கு என்ன பவர், அது எப்படி தயாரிக்க முடியும் அப்படிங்கிற சகல விபரத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். நான் எனது ஒரே மகன் சிவராஜ் சஞ்சய்க்கு இந்த தொழில் ரகசியங்களை சொல்லி வந்திருக்கேன். சஞ்சயனுடைய ஒரே மகன் சிவராஜ் சிவிக்கும் இந்த தொழில் ரகசியங்களை சொல்லி வந்திருக்கேன். என் மனதில் இருக்க ஆதங்கங்கள்லாம் என்ன அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் என் பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் இந்த விவரத்தை சொல்லி வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி வந்து அதிகபட்சமாக பேசி வரேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, இந்த பலகீனம் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னாக்க, இன்றைக்கி அதிகபட்சமாக என் மனசை வந்து ரொம்ப வேதனைப்படக்கூடிய அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கி சிகிச்சைக்கு வந்துட்டுருக்காங்க. சிகிச்சைக்கு வந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்து யார் வந்து பார்த்தாலும் அவங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, தாத்தா என்ன தாத்தா இப்படி பாதிக்கப்பட்டு போயிட்டு இருந்தாத்தா, தெரிஞ்சோ தெரியாமல் நண்பர்கள் சேர்த்தாலும் கேட்டு போயிட்டு இருந்தாத்தா. ஏன் இன்னொரு பையன் சொல்கிறான், தாத்தா நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கும்போது என் நண்பர்கள் வந்து என்னை வீண் பண்ணிட்டாங்க தாத்தா, நான் மட்டும் இல்லை என் நண்பர்கள் நிறைய பேர் கெட்டு போயிருக்காங்க தாத்தா, அந்த மாதிரி திருமணத்துக்கே தகுதி இல்லை தாத்தா அப்படின்னு வந்து அலுவலகத்தை கேட்கும்போது, ஏப்பா இந்த மாதிரிலாம் தப்பு செஞ்சீங்க, இந்த கைப்பழத்தில் தப்பு செய்யும்போது இதெல்லாம் பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா, உடன் பிறந்த சகோதரர் கூட ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இல்லைங்க நாங்கள் அந்த மருத்துவத்தில் போய் நாங்கள் வைத்தியம் பார்த்தோம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, பலகீனம் அப்படிங்கிறது வந்து ஒரு வியாதியே கிடையாது, பலகீனம் அப்படிங்கிறது வந்து சித்த வைத்தியரை வந்து பணம் சம்பாதிக்கிறதுல ஏமாத்துறான், அதனால் அவன் சித்த வைத்தியம் சொல்கிறத நம்பாதீங்க, சித்த வைத்தியம் சொல்கிறத நம்பாதீங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது, என்ன விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி இருக்குது, அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு வந்து அவங்களாம் சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் அவங்ககிட்ட போய் மருத்துவத்தில் நாங்கள் வைத்தியம் பண்ணோம், ஹோமியோபதியிலையும் பண்ணி பார்த்தோம், அந்த மருத்துவத்திலையும் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, பலகீனம் அப்படிங்கிறது உனக்கு எப்பயுமே கிடையாது, எப்பயுமே வராது பலகீனங்கிறது. ஏன்னா விந்து உற்பத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க அபரிதமான உற்பத்தி உங்கள் உடம்புல வந்துட்டு இருக்குது. அதனால் கைப்பழத்தில் செஞ்சாலும் அல்லது தூக்கத்தில் போனாலும் ஒன்றுக்குள்ளே போனாலும் மலத்தில் போனாலும் தவறே கிடையாது. அதனால் நீ எத்தனை முறை வேணாலும் தப்பு செய்யலாம், அதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அப்படி பாதிக்கிற மாதிரி இருந்தால் உனக்கு மனசில் இருந்ததுன்னா 2 மாத்திரை வாங்கி அப்பப்போ சாப்பிட்டீங்கன்னா அது சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க துள்ளி குதித்து அந்த தப்பை வந்து அதிகபட்சமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 1 வருஷம் முடியும் போது அவங்களுக்கு தெரியாது, 2 வருஷம் முடியும் போதும் தெரியாது, 3ஆவது வருஷம் வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த மனசில் வந்து அந்த பயம் தெரியும். ஐயோ முன்ன இருந்த உடம்பு எப்படி இருந்த உடம்பு இப்படி ஆகிப்போச்சே, இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டு போச்சே, என்னமோ தெரியலையே, மனசில் வந்து ஒரு பயம் வருது. முன்ன இருந்த ஆண் உறுப்பினுடைய பவர் வந்து இப்போ இல்லாமல் போச்சு, உடம்புலையும் சத்து குன்றி போச்சு, மனசில் வந்து பயம் அதிகமாகி போச்சு,
அப்போ பல நண்பர்கிட்ட பேசுறது கூச்சமாக இருக்குதுங்கிறான், சொந்தக்காரருக்கு முன்னாடி போனால் வெக்கமாக இருக்குதுங்கிறான். மனசுக்குள்ளே வந்து பயம் அதிகமாகிடுச்சு. இந்த பயம் அதிகமாகிடுச்சுங்கும் போது பார்த்தீங்கன்னாக்க வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போகிறான்னா கூட எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பலகீனத்தில் பாதிக்கப்பட்டவங்க அவ்வளோ பேரையுமே நான் சொல்கிறேன். நான் ஒரு சின்ன பையனை கையை பிடிச்சிக்கிட்டு தைரியமாக வெளியே போவாங்களே ஒழிய தன்னிச்சு அவங்களால போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மனநிலையை வந்து இழந்துடுறாங்க. இந்த மனநிலையை இழக்கும் போது தான் அவங்க போய் அங்கே கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த மனோநிலை பாதிக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மருத்துவத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னாக்க அதிகமான தூக்க மாத்திரையை கொடுத்து இந்த தூக்க மாத்திரையை சாப்பிடு அப்படின்னோடனே அந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டோன்னா அவன் நல்ல முறையில் தூங்கி எந்திரிச்சோடனே அவன் உடம்பு கலகலப்பாக இருக்குது ஒரு 2 மணி நேரம். அடடா, அந்த மருத்துவர்கிட்ட போனால் எனக்கு அற்புதமாக பண்ணி கொடுத்துட்டாருமா. பின்னாடி அந்த மாத்திரையை சாப்பிட அவனுடைய வாழ்க்கை பாதிச்சு சின்ன பண்ண அடையக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால தான் என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டு வராங்க. அவங்க கவலை அதிகமாகி போச்சு. அவங்க வந்து வாழ்க்கை பூரா எதுக்குமே தகுதி இல்லாத அளவுக்கு போகிறாங்க. என்ன காரணம்னா அந்த மருத்துவத்தை 2 மருத்துவத்திலுமே சொல்கிறாங்க, அவங்க வந்து நான் குணப்படுத்தி கொடுத்துட்றேன். இப்போ எங்கே பாரு விளம்பரங்கள் அதிகபட்சமாக வந்துட்டு இருக்கிற விளம்பரங்களே என்ன விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, உனக்கு ஆண்மை குறைவு இருக்கிறதா இல்லையா, உனக்கு ஆண்மை குறைவா, விந்து உற்பத்தி ஆகவில்லையா, விந்து தடைப்பட்டு இருக்கிறதா, இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியவில்லையா. இந்த மாதிரி விளம்பரம் வரும்போது உனக்கு இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியவில்லையா அப்படின்னு சொல்கிறத நாங்கள் வந்து பரிசோதனை அப்படி சொல்கிறோம். பரிசோதனையில் எப்படின்னா விஞ்ஞான வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் நாங்கள் எதை வேணுமாலும் செய்ய முடியும் எங்களால். அதனால் உனக்கு வந்து இல்லறம்பத்தில் ஈடுபட முடியலையாங்கிறத கூட நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி உனக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே வயிறெல்லாம் அப்படி பற்றிக்கிட்டு எறிகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு பலகீனத்துக்கு பாதிக்கப்பட்டு இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு பேர பையன் வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பையனை வந்து இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு முடியலையா அப்படிங்கிறத வந்து அந்த பையன் எத்தனை வருஷமாக தப்பு செஞ்சுருக்கான், ஒரு நாளைக்கு எத்தனை முறை தப்பு செஞ்சுருக்கான், நாடி நம்ம பூரா நஞ்சு போகிற அளவு சக்தி வீண் பண்ணியிருக்கான். அவன் உடம்புல சக்திங்கிறது வீணாகி போய் அவனுடைய உடம்புல அவ்வளோ விந்தோ நீத்து போய் சளி போலையும் கோது போலையும் தன்னால் வெளியாகக்கூடிய ஸ்டேஜ், ஒரு பெண்ணை பற்றி நினச்சனா கூட அப்படி கசிஞ்சு வெளியாகக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கிற பேர பையன் வந்து சிகிச்சைக்கு வரும்போது அவன் என்ன சொல்லி சொல்கிறான், உனக்கு இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், எனக்கு இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லை, உடம்பே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவன் வாயால் சொல்ல போகிறான். அதை வந்து விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இந்த மாதிரி டெஸ்ட்டில் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க பார்த்தியா. சொல்லு, தமிழ்நாட்டு மக்களை அளவுக்கு அதிகமாக ஏமாற்றிட்டு இருக்கிறது வந்து எல்லா பரிசோதனையும் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதாவது ஒரு பலகீனத்தில் இன்னைக்கு தெரிஞ்சுங்க. அந்த மருத்துவர்களுக்கு கூட சொல்கிறேன், இன்னொரு மருத்துவர்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களால் குதிரைக்கு கொம்பு முளைச்சா கூட ஒரு பலகீனத்தில் பாதிக்கப்பட்டவன், குதிரைக்கு கொம்பு முளைச்சா கூட முளைச்சிருமே ஒழிய ஒரு பலகீனத்தில் பாதிக்கப்பட்டவன், இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லாதவன், அவனுடைய உடம்பை கூட அவனால் பார்த்துக்க முடியாதவன், சத்தை வந்து 5 வருஷம் 6 வருஷம் தப்பு செஞ்சு பாதிக்கப்பட்ட ஒரு பலகீனத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட ஒரு பையனை நீங்கள் எந்த மருத்துவம் வேணுமாலும் சரி, இன்னும் விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு வந்தாலும் சரி, நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிறத என்னுடைய பேர பசங்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் உடன்பிறந்த சகோதரர்களுக்கும் இதை சொல்கிறேன். இந்த மாதிரி விளம்பரங்களை நம்பி நீங்கள் தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றவங்களெல்லாம் ஏமாந்து வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க. ஒரு பலகீனத்தில் பாதிக்கப்பட்ட பையன் இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லை, அவனுடைய உடம்பு கூட அவனால் பார்த்துக்க முடியல, விந்து உற்பத்திங்கிறதெல்லாம் நீத்து போச்சு, ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் சக்தியை வீண் பண்ணி பாதிக்கப்பட்டு இல்லறம்பத்துக்கே ஈடுபட முடியாத தகுதி இல்லாத ஒரு பையன் அவன் வந்து உட்காரும்போது அவன் என்ன சொல்லுவான், தாத்தா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு அவன் ஒன்று சொல்லணும். இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த சித்த வைத்தியரை தவிர வேறு யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த பையன் சொல்லலைன்னா கூட அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத ஒரு ஆள் வந்து உட்காரும்போது அவன் எப்படி இருக்கிறான், நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கிறான், உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் எந்த மாதிரி சாஞ்சி இருக்கிறான், உட்கார்ந்து இருக்கும்போது நிமிர்ந்து பண்ணுறானா, முதுகு வலினால அந்த மாதிரி பாதிப்பு பண்ணுறானா, கண் கொடி விழுந்திருக்கா, கண்ணை ஒடுக்கல் விழுந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அவன் இல்லறம்பதுக்கு தகுதியாக இல்லையாங்கிறத ஒரு சித்த வைத்தியர் நாடி பரிசோதனை பண்ண வேண்டியதில்லை, வேறு எந்த விதமான பரிசோதனையும் பண்ண வேண்டியதில்லை, அவங்ககிட்ட விவரம் கேட்க வேண்டியதில்லை. பார்த்த உடனே டே கண்ணை ஏன்டா இந்த மாதிரி தகுதி இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்கறது இந்த சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் முடியுமா ஒழியா வேறு எந்த ஆளுனாலையும் முடியவே முடியாது. அப்படி இருக்கிறத வந்து நான் விந்தெல்லாம் டெஸ்ட் பண்ணி உனக்கு இல்லறம்பதுக்கு ஈடுபடுறது இல்லையா டெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன்னா அப்போ இதெல்லாம்
இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லா விவரமும் தெரிஞ்சவங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, கோடீஸ்வரனும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நடுத்தரவங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. இது எப்படி நம்புறீங்க நீங்கள்? பரிசோதனை இல்லை, விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி அப்படின்னா இன்னைக்கு ராக்கெட்டை மேலே அனுப்புகிறோம். ராக்கெட் அனுப்பிச்சிட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு அவரை பேசலாம். அது வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் அற்புதமான விஞ்ஞான வளர்ச்சி. அதை பாராட்டலாம், அதை மறுப்பு சொல்லலை, எதுவுமே பண்ணல. இன்னைக்கு செத்து போயிட்டான் ஒருத்தன். செத்து போனவங்க ஹார்ட் நின்று போச்சு. விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, அபரிதமான விஞ்ஞானம் வளர்ச்சிச்சுன்னு வாய்களையே பேசிட்டு இருக்கிற நீங்கள், அந்த இறந்து போனவனுடைய ஹார்ட் நின்று போனதை நீ மறுபடியும் உயிர் பிச்சை கொடுக்க முடியுமா? உயிர் பிச்சை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதுபோலதான் இந்த ஆண் குறி அப்படிங்கிறது நம்ம வாயில சொல்லிட்டு போறோம். ஆண் குறி தானே அப்படின்ட்டு சொல்லி சாதாரணமாக இருக்கிறானுங்க நம்ம வாலிப பசங்க, ஆண் குறின்னு. அந்த ஆண் குறிக்கு இப்போ கண்ணு, தலை, மூக்கு, வாய் எல்லாமே சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் ஆண் உறுப்புக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவனுடைய படைப்பில் அது வந்து உயிர்நிலை. ஆண் குறியை வந்து உயிர்நிலைன்னு சொல்கிறோம். உயிர் நிலைக்கு ஒரு பாதிப்பு வந்ததுன்னா என்னடா கண்ணு பண்ண முடியும்? சொல்லு, என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுடா. இன்னைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. உயிர் நிலைக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இறந்தவன் எப்படி அவனுடைய வாழ்க்கை, அதே மாதிரி தான் ஆண்குறியினுடைய பவர் இழந்து போச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எதுக்குமே பயன்படாத அளவுக்கு போயிடும். அப்படிங்கிறதுனால தான் கடுமையாக நான், ஏன்னா இந்த விவரம் வந்து சித்த வைத்தியர் மூலிகை ரகசியங்கள் தமிழ்நாட்டில் எங்களை தவிர வேற யாருக்குமே அந்த அளவு மூலிகை ரகசியம் தெரியவே தெரியாது. நிச்சயமாக அது அடிச்சு என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியருக்கு இந்த அளவு மூலிகை ரகசியம் யாருக்குமே தெரியாது. அவ்வளோ மூலிகை ரகசியங்களை கையாண்டு வந்திருக்கிறதுனால தான் ஒரு பையன் வந்து ஏடாக்குன்னு ஏமாந்து போற, ஏன் அவங்ககிட்ட போய் வாழ்க்கையை வீண் பண்ற, அவங்களாம் உன்னால பண்ணி கொடுக்க முடியாது, அந்த மருத்துவத்தை படினா அவங்க பண்ணி கொடுக்க முடியாது, வண்டி சக்கர மாதிரி சுற்றி 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 தான் வருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் என் பேர பையனை சண்டை போடக்கூடாதா? நான் என் பேர பையனை திட்டக்கூடாதா? சொல்லுங்க. நான் என்னுடைய பேர பையனை சண்டை போடக்கூடாது, திட்டக்கூடாது அப்படின்னா நீ இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறல்ல, நீ இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்க, நானும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன். நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிங்க. நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பிங்க தான். வாழ்க்கையில் வந்து எல்லாருமே அண்ணன் தம்பிங்க தான். அப்படி இருக்கும்போது நீ தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ற. இந்த மூலிகை ரகசியங்கள் தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடாதா? கண்ணு, ஏ சாமி, உங்களை தான் நான் கேட்குறேன். இவ்வளோ நேரம் படியா சொல்கிறேன்னு உங்களை தான் நான் கேட்குறேன். மகன் போன்ற வாலிபர்கள் தான் பார்க்குறான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு படிப்புன்னு அமையக்கூடிய அளவு இருக்கும். இந்த சேலம் சிவராஜ் தாத்தா சொல்கிறதுல ஏதாவது இது வரலும் நான் பேசிகிட்டு இருக்கிறதுல ஏதாவது என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறேன், ஒரு ஏமாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது இதுவரையிலும் யாராவது ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லவே முடியாது. ஏன்னா நான் இது வரலாம் அந்த அளவுக்கு நான் என்னுடைய தமிழ்நாட்டு வாலிபர்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் நான் செஞ்சு வரணுங்கிற ஆதங்கத்தால் தான் அந்த மூலிகை விஷயம் தெரிஞ்சதுனால தான் இந்த அளவு நான் பேசி வந்துட்டு இருக்கேன். சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த ஊர் பேர் சொல்லக்கூடாது, அந்த பெண்ணுடைய பேர் சொல்லக்கூடாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய தலைமை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுது. இந்த பொண்ணு பண்ணுது. எங்கள் மேனேஜர் என்ன சொல்கிறாரு, என்ன அந்த பெண்களை ஃபோன் பண்ண வேண்டாம், அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு ஒரு முறை பேசுது, 2 முறை பேசுது, 3 முறை பேசுது, 7-8 முறைக்கு மேலே பேசிக்கிட்டே இருக்குது. கடைசியாக அந்த 8வது முறை பேசும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டு பேசுங்க. உடனே எங்கள் மேனேஜர் வந்து சொன்னார், ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜர் வந்து என்னுடைய ஆஃபீஸ்க்குள்ளே வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டு பேசுது, உங்ககிட்டயே தான் பேசி ஆகணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாங்கள் என்ன சொன்னேன், சரி அப்படின்னாக்க ஃபோன் கனெக்ஷன் எனக்கு கொடு அப்படின்னா ஃபோன் கனெக்ஷன் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன். யாரம்மா, என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி, தாத்தாவா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுது. ஆமாம் கண்ணு, தாத்தா தாங்கன்னு பேசுகிறேன். என்ன கண்ணு, என்ன விஷயம் சொல்லு கண்ணு அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்லிட்டு அழுகுறத பார்த்தா கேட்கறதுக்கு ஒரு தாத்தா ஸ்தானத்தில் உண்மையாலுமே அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து அம்மாவை இழந்துட்டாங்க பிள்ளை, அப்பா மட்டும் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவன் 1 மாதம் கூட இல்லை, அந்த பிள்ளைய வந்து வீட்டுக்கு அடித்து துரத்திட்டாங்க. அவங்க வீட்டில் அடித்து துரத்திட்டோன்னே ஏன் அப்படின்னு சொல்லி அந்த 1 மாதத்துக்குள்ளேயே அவங்க அந்த பொண்ணுடைய தகப்பனார் வந்து இறந்துட்டார். அந்த பொண்ணுடைய தகப்பனார் வந்து, ஏன்னா ஊர் பேர் நான் சொல்லக்கூடாதுங்கிறதுனால சொல்ல, அந்த தகப்பனார் இறந்துட்டாங்க.
இறந்த உடனே இந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்ச உடனே அந்த பிள்ளை இன்னும் 2-3 பேர்கிட்ட சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டால் ஏன் வந்துட்டு என்ன விஷயம்னு கேட்டால், என் கணவனால் இல்லறம்பத்திலே ஈடுபட முடியல, இல்லறம்பத்திலே ஈடுபட்டு திருப்திப்படுத்த முடியல, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அதே நிலைமையில் தான் நான் இன்ன வரலும் இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. அப்போ அந்த பிள்ளை சொல்லிட்டு அழும்போது எனக்கு வந்து நான் அவங்ககிட்ட கேட்கும்போது இல்லறம்பத்திலே ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கும்போது ஏன் நீங்கள் வந்து தெரியாமல் கல்யாணம் பண்ணீங்க, அது நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணாமல் விட்டுருக்கலாமே அப்படின்னாக்க அதில் அடித்து சித்திரவதை பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு அழுகுது, தாத்தா இன்னைக்கு சூழ்நிலையில் எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மாவும் இறந்துருச்சு, நான் தனிமையில் விடப்பட்டுருக்கிறேன் தாத்தா, இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சொத்து தான் என் இருக்குது, இதை வச்சுட்டு நான் அந்திம காலம் வரணும், நான் என்ன தாத்தா பண்ணுவேன், ஏன்னா வாழ்க்கைக்குன்னு வேற யாரையாவது நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா கூட அவன் வந்து அடித்து சித்திரவதை பண்ணி சின்ன பொண்ணை படுத்தி துன்புறுத்திடுவானே தாத்தா, முன்னாடி இருந்த கணவன்கிட்ட நீ எப்படி இருந்த அப்படின்னு சொல்லி அடித்து சித்திரவதை பண்ணிட்டு வந்தேன் தாத்தான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுவும் போது உண்மையாலுமே எனக்கு நம்ம தமிழ்நாட்டு பேர பசங்க மேலே தான் எனக்கு அதிகபட்சமான வருத்தங்களும் வேதனைகளும் அதிகமாகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, உனக்கே முடியல அப்படிங்கும்போது அந்த பெண்ணை வந்து எதுக்கு நீ கல்யாணம் பண்ணுற, விட்டுருக்க வேண்டியதானே. அப்போ அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அழுகுது, தாத்தா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி என்னுடைய சகோதரிகளை நிறைய பேர் கல்யாணத்தை பண்ணி, இப்போ கல்யாண மாதம் வந்துட்டு இருந்தாலும் நிறைய பேர் கல்யாணத்தை பண்ணி ஏமாற்றி அந்த பிள்ளையோட வாழ்க்கையெல்லாம் வீட் பண்ண போகிறாங்க தாத்தா. அந்த மாதிரி நிறைய நம்ம தமிழ்நாட்டு வாலிபர்கள்லாம் நிறைய வீட் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து நான் சொல்கிற நிகழ்ச்சி வந்து நீங்கள் சின்ன திரையில் அதிகபட்சமாக சண்டை போட்டு தமிழ்நாட்டு வாலிபர்களை உங்கள் பேர பசங்க நீங்கள் அடிக்கடி, நான் உங்களுடைய சின்ன திரையை அதிகமாக பார்த்துருக்கேன், நீங்கள் சின்ன திரையில் வந்து என்னுடைய பேர பையனா மகன் போன்ற வாலிபர்களா, பேர பையனா மகன் போன்ற வாலிபர்களா, பேர பையனா மகன் போன்ற வாலிபர்களா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க தாத்தா. அதனால் தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியரும் சொல்ல முடியாது, எந்த சித்த வைத்தியரும் பேச முடியாது. தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும் பேசி உங்கள் பேர பையனையும் மகன் போன்ற வாலிபர்களையும் திருத்தணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களால் திருத்த முடியும் தாத்தா. அதனால் நீங்கள் சண்டை போட்டு உங்கள் பேர பசங்கிட்ட பேசுங்க, மகன் போன்ற வாலிபர்கிட்ட சண்டை போட்டு பேசுங்க தாத்தா. நீங்கள் நல்லா கடுமையாக சண்டை போட்டு பேசுங்க, நீங்கள் சொல்கிற பேச்சு அவங்க கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற பேச்சில் வந்து ஒரே ஒரு பொய்யும் கிடையாது, ஒரு பித்தலாட்டமும் கிடையாது, ஜனங்களை ஏமாத்துற வார்த்தைகளும் இதுவரையிலும் கிடையாது. நானும் உங்கள் சின்ன திரையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், இதுவரையிலும் நீங்கள் பேசுகிற மாதிரியே எங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் நல்ல முறையில் ரொம்ப சண்டை போட்டு பேசி அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்ல முறையில் பண்ணி கொடுங்க தாத்தா, பண்ணி ஒவ்வொரு பையனும் நல்ல முறையில் சந்தோஷமாய் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அழுவும்போது உண்மையாலுமே மனசெல்லாம் சங்கட்டம் வேதனை இன்னும் வேதனை இல்லை. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, கண் போன போக்கில் போகிறாங்க, கண் போன போக்கிலேயே போயிட்டு இருக்கிறாங்க, கால் போன போக்கில் போய்கிட்டே இருக்கிறாங்க. கால் எப்படி போதோ அது மாதிரி போய்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு ஒரு காலம் இருக்குது, நாளைக்கு ஒரு வாழ்க்கை வரப்போகுது, அந்த வாழ்க்கையில் அந்திம காலத்தில் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற சிந்தனை வந்து இன்றைக்கி யாருக்கிட்டையுமே கிடையாது. இன்றைக்கி என்ன இருக்கிறோம், இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், அது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து அதிகபட்சமாக இந்த தவறை வந்து பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அதனால் இந்த மாதிரி பலகீனத்தில் பாதிக்கப்பட்ட பசங்க எந்த மாதிரி பலகீனத்தில் நீ பாதிக்கப்பட்டதாலும் சரி, ஏன்னா இப்போ புதுசாக விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு, நிறைய விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னாக்க நான் உனக்கு பலகீனத்தை உடனே சரி பண்ணி கொடுக்குறேங்க. அந்த மாதிரி எந்த வைத்தியத்திலும் பண்ண முடியாது. ஏன்னா சித்த வைத்தியம் மருந்து அப்படிங்கும்போது ரத்தத்தில் ஊறணும். சித்த வைத்திய மூலிகை மருந்து வந்து ரத்தத்தில் ஊறணும். அந்த ரத்தத்தில் ஊறுறது எப்படின்னாக்க குறைந்தது 6 மாதம் 9 மாதம் ரத்தத்தில் ஊறி அதனுடைய பலன் வந்தால் தான் உனக்கு வந்து பின்னாடி வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இதில் பண்ண முடியும். பலகீனம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமான சொத்து. ஆண்டவன் ஒவ்வொரு மாநில ஜென்மத்துக்கும் வரப்பிரசாதமான சொத்து. அந்த சொத்தை வந்து நீ சேர்த்து வைக்கணும். எப்படி சேர்த்து வைக்கணும்? ஒரு சொட்டு விந்த கூட நீ வீண் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் 60 சொட்டு ரத்தம் இருக்குது. ஒரு முறைக்கு வீண் பண்ணுறதுல 60 சொட்டு ரத்தம் இருக்குது. அதை சேர்த்து வச்சோம்னா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வந்து சந்தோஷம் அடைஞ்சு நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். நீங்கள் திருமணம் பண்ணுற பையன் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டு வராங்க, இல்லறத்துக்கே ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி பலகீனத்தில் பாதிக்கப்பட்டு திருமணத்துக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற போகிற பையன் உன்னுடைய உடம்பை வந்து அப்பா அம்மாட்ட சொல்லு. எந்த பையனுமே சித்த வைத்தியர்கிட்ட போய் அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லாமல் எந்த சித்த வைத்தியர்கிட்டையும் போய் பார்க்காத, எந்த சித்த வைத்தியம் போய் பார்க்காத. அப்பா அம்மாட்ட சொல்லு. அப்பா அம்மாட்ட சொல்லி அப்பாப்பா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட தப்பு பண்ணிட்டேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியங்களை சொல்லு. அந்த மாதிரி உன்னால் சொல்ல முடியலன்னா என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கத்தில் போயிட்டுருக்கு, இல்லை ஒன்றுக்குள்ள போயிட்டுருக்கு அப்படின்னு உங்கள் அப்பாட்ட சொல்லு. அப்பாட்ட சொல்லணும்னா அம்மாட்ட சொல்லு, அம்மாட்ட சொல்லணும்னா அத்தைகிட்ட சொல்லு, இல்லை மாமாக்கிட்ட சொல்லு, இல்லை தம்பிக்கிட்ட சொல்லு, அண்ணன்கிட்ட சொல்லு, யார்கிட்ட வேணுமோ சொல்லு. ஆனால் சொல்லி நல்ல முறையில் சித்த வைத்தியர்கிட்ட போய் நீ வைத்தியம் பண்ணினா தான் இதில் பண்ணிக்க முடியும். நீ சித்த வைத்தியருக்கு
அது அவங்க அம்மாக்கே தெரியாமல் நீ வைத்தியம் பண்ணுறது, அப்பாக்கே தெரியாமல் வைத்தியம் பண்ணுறது, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து வைத்தியம் பண்ணுறது அப்படிங்கும்போது ஒரு தப்பை கண்ணை ஒரு தப்பை பண்ணிட்டு இருக்கிற, அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு பண்ணணும். அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்ததுக்கு, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்ததுக்காக இன்னொரு தப்பு மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு நீ பண்ணணும். அப்போ ஒவ்வொரு தப்பாக நீ பண்ணிகிட்டே போவே ஒழிய உண்மை வந்து நிச்சயமாக ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அதனால் என் பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் திருமணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாட்ட சொல்லி பலகீனம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்பட்டதுன்னா அவங்க வாழ்க்கை வந்து சின்ன பின்னம் அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பேர பசங்களும் பார்த்தீங்கன்னாக்கா, மகன் போன்ற வாலிபர்களும் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படி ஒவ்வொரு பசங்களும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு அப்படி வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து விவாகரத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான விவாகரத்து நடந்துகிட்டு இருக்கு. விவாகரத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகபட்சமான விவாகரத்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த பலகீனத்தில் வந்து எந்த மாதிரி பலகீனத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நிறைய விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டு சகோதரர்கள் விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரியெல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் உங்களுக்கு நிச்சயமாக நிறையா இருக்குது. அதனால் சிந்தனை பண்ணுங்கள். அவசரப்பட்டு யாருமே போய் சூடு போட்டுக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் கையெழுத்து வழங்கக்கூடிய பாரம்பரிய மிக்க சித்த வைத்தியர்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க. அவங்ககிட்ட போய் வைத்தியம் பண்ணு, அவங்க உனக்கு நல்ல முறையில் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சு நல்ல முறையில் சந்தோஷமாக எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீ பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆண்மை குறைவு, பலகீனம், இல்லறன்பத்துக்கு ஈடுபாடு முடியாமல் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தவிர தமிழ்நாட்டில் வேறு எந்த வைத்தியசாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஆதாரமாக இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஏன்னா இந்த சித்த வைத்தியத்தில் வந்து பலகீனம் சம்மந்தப்பட்டதை குணப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சு உங்களை நிம்மதிப்பட்டு நீங்கள் வாழ்க்கை பூரா சந்தோஷப்பட்டு மனைவியை சந்தோஷப்படுத்தி குழந்தை குட்டி பெற்றுட்டு 100 ஆண்டு நல்லா இருக்கிற அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னா இந்த சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் சுற்றுறாங்க பாரு, அடாடாடாடா சக்கரை வியாதி எப்படி தமிழ்நாட்டில் இருக்குதோ அதே மாதிரி இந்த பலகீனம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில வருஷம் போச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்க இந்த பலகீனத்தில் பாதிக்கப்படுறோம். இந்த குழந்தை பாக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த சர்க்கரை வியாதியை விட பலகீனம் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகபட்சமாக இருப்பாங்க. கண்ணு, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்க. நாட்டில் இருக்கிற துரோகி இருக்கான் இல்லையா, நாட்டில் இருக்கிற துரோகிலே பெரிய துரோகி யார் அப்படின்னாக்க, கன்னி பெண்ணோடு இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் அம்மா சொல்லிச்சு, எங்கள் அப்பன் சொல்லிச்சு, எங்கள் ஆயா சொல்லிச்சு, அத்தை சொல்லிச்சு, மாமன் சொல்லிச்சு, எங்கள் மாமன் என் மேலே உசுரை வச்சுட்டு இருக்காங்க, எங்கள் மாமன் சொல்லிச்சு, அதனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட இல்லறம்பத்துக்கே ஈடுபட தகுதி இல்லாமல் வச்சுட்டு இருக்கான் பார், அவன் தான் நாட்டில் இருக்கிற துரோகியில் வந்து பெரிய துரோகி. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகி போச்சு அப்படின்னா அந்த பெண் வந்து அந்திம காலம் வரலும் என்ன கட்டு பண்ணும்? சொல்லு, என்ன பண்ணும்? அந்த அந்திம காலம் வரலும் என்ன பண்ணும்? அவங்க அப்பாயா இருக்கிறவர்களும் அவங்கள பார்த்துக்குவாங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, கோயில் குளம் போகணும்னாலும் கூட்டி போவாங்க. கண்ணு, அந்த பெத்த தாய் தகப்பனா உயிர் விடும்போது என்ன கவலைப்படுவாங்க, எவ்வளோ வேதனைப்படுவாங்க, எவ்வளோ வருத்தப்படுவாங்க. சொல்லு, அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லைன்னா அந்த பாவத்தை வந்து என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள வேற பசங்க மகன் போன்ற வாலிபர்கள் ஒருத்தன் கூட அந்த மாதிரி பாதிப்பை ஒரு பெண்ணு கூட கொடுக்கக்கூடாது. ஏன்னா பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் தெய்வமாக கையெடுத்து கும்பிடுறோம். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை வந்து வீண் பண்ணக்கூடாது. அதனால் நல்ல முறையில் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கிட்ட வந்து வைத்தியம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எங்கிட்ட வந்து நீங்கள் வைத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரையும் இதுவரை கூப்பிட மாட்டேன். ஆனால் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில் ஆலோசனை பண்ணிப்பார். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை வந்து ஆலோசனை பண்ணு. நீ ஆலோசனை பண்ணும்போது நீ எப்படி இருக்கிற, என்ன மாதிரி இருக்கிற, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க, இல்லைன்றது தகுதி இருக்கியா, தகுதி இல்லையா, திருமணம் இந்த ஸ்டேஜில் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் திருமணம் பண்ணு, முடியலன்னா விட்டு. ஆலோசனை படத்தில் காசு கேட்கணும்னா பணம் கேட்கணும்னா என்ன கேட்குறேன்னு நான் ஒன்று. அதே மாதிரி ஒவ்வொரு வைத்தியத்தையும் போய் எந்த வைத்தியம் உனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வைத்தியர்களே திறமையான வைத்தியர்கள் எவர் உங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பாங்களோ அவங்கள்ட்ட வைத்தியம் பண்ணு. நான் வேண்டாம்னு சொல்ல யாருக்கிட்டனும் வைத்தியம் பண்ணலாம். சிவராஜுக்கிட்ட வந்து வைத்தியம் பண்ணுறது கிடையாது. ஆனால் எப்படி இருந்தாலும் மொத்தத்தில் வியாதியை குணப்படுத்திக்கிட்டு நல்ல முறையில் உடம்பை ரெடி பண்ணி திருமணம் பண்ணி குழந்தை குட்டி பார்த்துட்டு 100 ஆண்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஆதி காலத்திலேருந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பெண்கள் வந்து தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபோன் பண்ணாலும் உங்கள் குரலில் கேட்டால் உடனே பதில் சொல்ல மாட்டாங்க, உங்கள் ரிசீவரை வச்சுருவாங்க அப்படின்னு இதன் மூலம் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து எந்த விதமான பெண்களும் எங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை
நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சி 1ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் அபிராமி, சென்ட்ரல் பஸ் நிலையம், அண்ணா சிலை அருகில். தஞ்சை 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அசோக் லாட்ஜ், ஆப்ரஹாம் பண்டிதர் ரோட், சாந்தி தியேட்டர் ரோட். கும்பகோணம் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் திருமால், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். விழுப்புரம் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில், தேர் விநாயகர் கோவில், KK நகர். கள்ளக்குறிச்சி 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை AKT லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில். நாகர்கோவில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் கங்கா பேலஸ், KP ரோட், செட்டிக்குளம் ஜங்ஷன். நெல்லை 3ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோட். மதுரை 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோட், ஜங்ஷன் எதிரில். திருப்பூர் 1ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆஃபீஸ் ரோட். ஓசூர் 7ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தனஞ்சயா, ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ், பாகலூர் ரோட். தேனி 6ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தேனி இன்டர்நேஷனல், பழைய பஸ் நிலையம், மதுரை ரோட், தேனி. பழனி 7ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஸ்ரீ ராம் லாட்ஜ், பஸ் நிலையம் எதிரில், பழனி. வேலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ரங்கா லாட்ஜிங் ஹவுஸ், நம்பர் 3, தென்னைமரம் தெரு. கோவை 13ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ், லக்ஷ்மி ஜுவல்லரி அருகில், ராஜவீதி. கடலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், 62, லாரன்ஸ் ரோட். சிதம்பரம் 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை MAT லாட்ஜ், 24, SP கோவில். மாயவரம் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அல் முஜமல் லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினம் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் எதிரில். மன்னார்குடி 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் எதிரில். புதுக்கோட்டை 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க், புதிய பஸ் நிலையம் எதிரில்.